வருதா, கண்ணீர் வருதா? திருட்டு திமுக மட்டும் இல்ல, மதவாத பாஜகவும் நம்மள ஏமாத்துது. என்ன பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளை திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட்னா பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க, இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக, சுயநலத்துக்காக, சொந்த லாபங்களுக்காக, பதவிக்காக, வருமானத்துக்காக ஒண்ணு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க, திமுகவும் பிஜேபியும். உங்க எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக நான் சொல்றேன், எப்படி இருக்கு அந்த கூட்டணிங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. திமுக கூட்டணி பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு பழைய ஓட்ட வண்டி ஒண்ணு வரும், ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டே வருவாங்க. அந்த ஓட்ட வண்டியை பார்த்த உடனே ஒருத்தன் ஓடி வந்து பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பேச்சம்பலான கத்துவான். அதே நிலைமைதான் திமுகக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணியில யார் இருக்கா? மானஸ்தன் கமல்ஹாசன். நம்ம எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். ஆனா கமல்ஹாசன் மட்டும்தான் தண்ணியிலேயே படாமலே சாயம் போற ஒரு ஆளு. கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் சொல்றது கெட்ட வார்த்தை, இது வாரிசு அரசியல்னு எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி முன்னாடி கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கமல்ஹாசன் கிட்ட கேட்டாங்களா, சார் உள்ள என்ன சொன்னாங்க, நம்ம நிலைமை என்னன்னு. அது கமல்ஹாசன் சொன்னாரா, நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு. அப்படியா சார், எத்தனை தொகுதி, எந்த தொகுதின்னு கேட்டாரா. தொகுதியில இல்லப்பா, நம்மள கையில புடிச்சுக்கிட்டு டார்ச் லைட்டோட நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு. நம்ம எல்லாம் தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அவர் வீரன்னு. அவர் அன்னைக்கே டார்ச் லைட்டை வீசினது டார்ச் லைட்டை உடைக்கிறதுக்கு. என்ன மாதிரி யாரோ ஒரு நண்பர் போய் கேட்டாரா, என்ன சார் டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே திமுகவை எதிர்க்க, இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது என்ன நல்லா இருக்கான்னு. அது கமல்ஹாசன் பதில் சொன்னாரா, டிவி உடைஞ்ச என்ன, ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு. இது எவ்வளவு முட்டாள்தனம். அது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா அவ புடவை இன்னும் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எந்த அறிவுல அரசியலுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல. அந்த கூட்டணியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு, அது வைகோ. அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் சைக்கோவா மாறிட்டாரு. எவ்வளவு மூத்த அரசியல்வாதி, வாரிசு அரசியலை எதிர்த்து, ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து திமுக கட்சியை உடைச்சு மதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு. 5 பேர் தீக்குளிச்சு ஆதரவு கொடுத்தாங்க அன்னைக்கு வைகோக்கு. அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாம மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு தேர்தலையும் ஜெயிக்க முடியாம அவரோட வாரிசுக்காக இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட ஒத்த சீட்டை கேட்டு நிற்கிறாரு. ஷேக்ஸ்பியர் சிலப்பதிகாரம் எல்லாம் படிச்சு கரைச்சி குடிச்ச வைகோ இன்னைக்கு கை கட்டி நிக்கிறது எங்க? தத்தி ஸ்டாலின் கிட்ட. நம்ம ஸ்டாலினுக்கா குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, கணக்கு தெரியாது, வரலாறு தெரியாது, இலக்கியம் தெரியாது, சீன கொடி இந்திய கொடிக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த ஸ்டாலின் கிட்ட கை கட்டிக்கிட்டு வைகோ நிக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு? அந்த கூட்டணியில இன்னொருத்தர் இருக்காரு, திருமாவளவன். அவரை பத்தி என்னன்னு சொல்றது? அவரை பார்த்தா எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வரும். ஒரு படத்துல வடிவேல் ஹோட்டலுக்கு போய் அண்ணனுக்கு நல்ல மொறுமொறுன்னு நெய் நிறைய ஊத்தி வெங்காயம் தூக்கலா போட்டு பதமா ஒரு தோசை ஆர்டர் பண்ணுவார்.
எல்லாம் கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போவார். அதே மாதிரிதான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி, ஒரு ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி, நாங்க கேட்கிற சின்னம், எங்க சின்னம்னு பேசுவார். எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு 2 தனி தொகுதின்ட்டு போயிடுவாரு. இவரும் வாய மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு. ஸ்டாலின் திருமாவெல்லாம் ஒரு ஜாதி தலைவரா தான் பார்ப்பாரு. ஸ்டாலின் எவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சவர்ன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். பெரம்பலூர் ஒரு பொது தொகுதி ஆன உடனே ஆர் ராசாவை நீலகிரி என்ற தனி தொகுதி கமிச்சவர் ஸ்டாலின். அவரா ஜாதி தலைவர்களை பத்தி கவலைப்பட போறாரு? இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை. ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தான் எந்த வகைன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளரும் திரைப்பட நடிகையுமான சகோதரி வித்யா அவர்கள் இன்னும் 2 மணி துளிகளிலே இங்கே வர இருக்கிறார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழக மக்களையும் கட்டி காக்கிறவர், இரவு பகல் பார்க்காமல் வரைக்கும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்பு அண்ணா புரட்சி பாருங்க. கொஞ்சம் ஓரமாக அதெல்லாம் கட்சி கொஞ்சம் தயவுசெய்து தேசிய முற்போக்கு